நண்பா, உன்கிட்ட ஒரு கேள்வி. உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான இடம் எதுன்னு தெரியுமா? ஏதோ ஒரு பாலைவனமோ இல்ல பனிப்பிரதேசமோ கிடையாது. பசிபிக் பெருங்கடலுக்கு அடியில் இருக்கிற மரியானா ட்ரெஞ்ச். அங்க இருக்கிற பிரஷர் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு ஸ்டீல் நீர்மூழ்கி கப்பலை கூட ஒரு சாதாரண பேப்பர் மாதிரி சுருட்டி போட்டுடும். அவ்வளவு வெயிட். ஆனா அங்கேயும் ஒரு மீன் வாழுது. அது பேரு ஸ்னேல் ஃபிஷ். அந்த மரண பிரஷர்லயும் அது எப்படி அசால்ட்டா நீந்திட்டு இருக்கு? எப்போதாவது யோசிச்சிருக்கியா? ஏன்னா அந்த மீன் வெளியில இருக்கிற அழுத்தத்தை எதிர்த்து போராடல. அது தன்னோட உடம்புக்குள்ளேயும் அதே அளவு அழுத்தத்தை உருவாக்கிக்குது. இப்போ இதுக்கும் உன் வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறது புரியுது. இதோ இங்கதான் டீப் சீ ஸ்ட்ராட்டஜி ஆரம்பிக்குது. ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அறிவோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடு. நீயும் இப்போ அதே மாதிரி ஒரு அழுத்தத்துல தான் இருக்க. வேலை இல்ல, காசு இல்ல, கூட இருந்தவங்க ஏமாத்திட்டாங்க. உன்னை சுத்தி இருக்கிற சமூகம் ஒரு பெரிய கடலா உன்னை அமுக்கிட்டு இருக்கு. இந்த அழுத்தத்துல நீ நொறுங்கி போக போறியா, இல்ல அந்த ஸ்னைல் ஃபிஷ் மாதிரி அசால்ட்டா நீந்த போறியா? இன்னொரு கேள்வி, நீ நிலக்கரியா வைரமா? நம்ம எல்லாருக்கும் வைரம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த வைரம் எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா? ஒரு சாதாரண நிலக்கரி துண்டுதான் பல 100 மைல் பூமிக்கு அடியில தாங்க முடியாத வெப்பத்திலையும் அழுத்தத்திலையும் சிக்கி அந்த அழுத்தத்தை ஏத்துக்கிட்டு தன்னோட குணத்தையே மாத்திக்குது. அங்க அழுத்தம் இல்லைன்னா அது வெறும் கரியாத்தான் இருக்கும். அழுத்தம் இருக்கிறதுனாலதான் அது வைரமா மாறுது. உன் வாழ்க்கையில இப்ப வர கஷ்டங்கள், இந்த வேலையில்லா திண்டாட்டம், உன்னை எல்லாரும் ஓரம் கட்டுறது, இதெல்லாம் உன்னை அழிக்க வர விஷயங்கள் இல்ல நண்பா. உன்னை ஒரு சாதாரண நிலக்கரியில இருந்து வைரமா மாத்த வர டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைம். நிறைய பேரு ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்னு கேட்டுட்டு அங்கேயே நின்னுடுவாங்க. ஆனா 90% மக்கள் அங்கதான் தோத்து போறாங்க. ஆனா அந்த டாப் 1% வாரியர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த அழுத்தத்தை ஒரு டூலா பயன்படுத்துவாங்க. இந்த சமூகம் உன்னை எவ்வளவு அமுக்குதோ அவ்வளவு நீ உள்ளுக்குள்ள ஸ்ட்ராங் ஆகணும். இங்கதான் இன்டர்னல் ஈக்குவலைசர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த கடல் மீன் ஏன் நசுங்கி போகலன்னு சொன்ன? ஏன்னா அதோட உடம்புக்குள்ள காலி இடம் கிடையாது. நம்மளோட நுரையீரல்ல காத்து இருக்கு. அதனாலதான் பிரஷர் அதிகமாச்சுன்னா அது சுருங்கிடும். ஆனா அந்த மீன் தன்னை சுத்தி இருக்கிற அதே தண்ணியாலேயே தன் உடம்பையும் நிரப்பிக்குது. நம்ம வாழ்க்கையில இந்த ஏர் பாக்கெட்ஸ்ங்கிறது என்ன தெரியுமா? நம்மளோட ஈகோ, மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கங்கிற பயம், அப்புறம் யாரையாவது சார்ந்து இருக்கிறது. இந்த காலி இடங்கள் உன் மனசுல இருக்கிற வரைக்கும் வெளியில இருந்து வர்ற சமூக அழுத்தம் உன்னை நசுக்கிக்கிட்டே தான் இருக்கும். யாரோ ஒருத்தன் உன்னால முடியாதுன்னு சொன்னா நீ ஏன் அப்செட் ஆகுற? ஏன்னா உன் மனசுல உன்னை பத்தின ஒரு தெளிவு இல்ல. அங்க ஒரு காலி இடம் இருக்கு. அந்த இடத்தை உன்னோட சுய ஒழுக்கம் மற்றும் தன்னம்பிக்கையால நிரப்பு. வெளியில 1000 பிரச்சனைகள் வரட்டும், ஆனா உள்ளுக்குள்ள நீ அமைதியா ஸ்ட்ராங்கா இருந்தா எந்த அழுத்தமும் உன்னை ஒன்னும் செய்யாது. வேலையில்லா அழுத்தம் ஒரு போர்க்களம். இன்னைக்கு நம்ம பசங்க நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய பிரஷர் வேலை இல்லாம இருக்கிறது. வீட்ல கேட்கிற கேள்வி, ரிலேட்டிவ்ஸ் கொடுக்கிற டார்ச்சர், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்களேன்ற கவலை, இது ஒரு மிகப்பெரிய அட்மாஸ்பேரிக் பிரஷர். இது உன்னை உள்ளுக்குள்ள மெதுவா கொள்ளும். ஆனா யோசிச்சு பாரு, இந்த டைம் தான் உனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு. கடலுக்கு அடியில வெளிச்சமே இருக்காது, இருட்டாதான் இருக்கும். ஆனா அந்த இருட்டுல தான் அந்த மீன்கள் தங்களை தயார் பண்ணிக்குது. உனக்கு இப்போ வேலை இல்லைன்னா அந்த நேரத்தை உன்னோட ஸ்கில்ஸை வளர்த்துக்க பயன்படுத்து. உலகம் உன்னை ஓரங்கட்டுதா, சந்தோஷப்படு. ஏன்னா ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்க போற எவனும் கொஞ்ச நாள் ஓரமா நின்னுதா தன்னை செதுக்கி இருக்கா. இந்த அபிசல் சைலன்ஸ், அதாவது அந்த ஆழ்கடல் அமைதியை அனுபவிக்க பழகு. மத்தவங்க பேச்ச கேட்காத, உன் மேல நீ வேலை செய்ய ஆரம்பி. இதுதான் உன் கேரக்டரை டைமண்ட் ஹார்டா மாத்துற நேரம். இங்கதான் தனிமையின் பலம் என்னன்னு நீ புரிஞ்சுக்கணும். ஆழ்கடலுக்கு போக போக வெளிச்சம் குறையும், தனிமை அதிகமாகும். அதே மாதிரிதான் நீ ஜெயிக்கணும்னு ஒரு பாதையில இறங்குனா ஆரம்பத்துல உன்னோட இருந்தவங்க எல்லாம் மெதுவா விலகிடுவாங்க. நீ மட்டும் தனியா நிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, சிங்கமும் தனியாதான் நடக்கும், அந்த ஆழ்கடல் மீனும் தனியாதான் நீந்தும். அந்த தனிமை உன்னை பயமுறுத்த கூடாது. மாறாக அந்த தனிமைதான் உன்னை ஒரு அன்ஷேக்கபிள் மனிதனா மாத்தும். உன்னை யாரும் பார்க்காத போது நீ என்ன செய்யறையோ அதுதான் உன்னோட உண்மையான கேரக்டர். நண்பா, ஆழ்கடல்ல ஒரு விசித்திரமான விஷயம் நடக்கும். அங்க ஒரு மீன் இருக்கு, அது பேரு ஆங்கிலர் ஃபிஷ். அந்த இருட்டுல அது தன் தலையில ஒரு சின்ன விளக்கு மாதிரி ஒரு வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு இருக்கும். மத்த மீன்கள் எல்லாம், அட அங்க ஏதோ வெளிச்சம் இருக்கு, அங்க போனா நமக்கு வழி கிடைக்கும், இல்ல சாப்பாடு கிடைக்கும்னு நம்பி அதை நோக்கி போகும். ஆனா பக்கத்துல போனதும் தான் தெரியும் அது வழி காட்டுற வெளிச்சம் இல்ல, வேட்டையாடுற மீனோட வாயின்னு. உன் வாழ்க்கையில நீ ரொம்ப கஷ்டப்படுறப்போ, அந்த அழுத்தத்துல இருக்கிறப்போ உன்னை சுத்தி சில போலி வெளிச்சங்கள் வரும். திடீர்னு ஒருத்தன் வந்து, வா மச்சான்
ஈஸியா பணம் சம்பாதிக்கலான்னு ஒரு தப்பான ரூட்டை காட்டுவான். இல்லனா எதுக்குடா இவ்வளவு கஷ்டப்படுற, பேசாம லவ் பண்ணிட்டு ஜாலியாயிருன்னு உன்னோட லட்சியத்துல இருந்து உன்னை திசை திருப்புவான். ஞாபகம் வச்சுக்கோ, கடலுக்கு அடியில வர்ற எல்லா வெளிச்சமும் வழி காட்டுறதில்ல. உன் கஷ்ட காலத்துல வர்ற எல்லா வாய்ப்பும் உன்னோட முன்னேற்றத்துக்கு இல்ல. ஒரு வாரியர் அந்த போலி வெளிச்சத்தை பார்த்ததும் மயங்கிட மாட்டான். அவன் அந்த வெளிச்சத்துக்கு பின்னாடி இருக்கிற கூர்மையான பற்களை பார்ப்பான். இந்த மாதிரி லூர்ஸ்களை அடையாளம் கண்டு விலகி நிக்கிறது தான் உன்னோட டைமண்ட் கேரக்டருக்கு அழகு. நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட்ல சொல்ற ஒரு விஷயம், துரோகம். கூடவே இருந்துட்டு முதுகுல குத்திட்டாங்க, லவ் பண்ணிட்டு ஏமாத்திட்டாங்கன்னு. ஆழ்கடல்ல ஒரு பெரிய திமிங்கலம் செத்து போனா கூட அதை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன மீன்கள் அதை சாப்பிட வரும். இதுதான் இயற்கை. துரோகம் பண்ணவங்க மேல கோபப்பட்டு உன் நேரத்தை வீணாக்காத. அவங்களோட செயல்கள் உனக்கு கொடுத்த அந்த அழுத்தத்தை அப்படியே உள்வாங்க. ஒரு வைரம் உருவாகிறதுக்கு தேவையான கடைசி கட்ட அழுத்தம் இதுதான். உன்னை ஏமாத்தினவங்க முன்னாடி நீ வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறத விட உன்னை ஏமாத்தினவங்களே அச்சச்சோ இவ்வளோ பெரிய மனுஷனையா நம்ம மிஸ் பண்ணிட்டோம் வருத்தப்படுற அளவுக்கு உன் கேரக்டரை ஸ்ட்ராங் ஆக்கு. அந்த அழுத்தத்தை ஒரு ராக்கெட் ஃபியூல் மாதிரி பயன்படுத்து. ஆழ்கடல்ல இருந்து மேல வர்றப்போ ஒரு ஸ்பீட் இருக்கும்ல, அந்த ஸ்பீட்ல உன் வாழ்க்கையில மேல வா. நண்பா, இப்ப சொல்ல போறதுதான் ரொம்ப முக்கியம். ஆழ்கடல் உயிரினங்கள் ஏன் நசுங்கலன்னு முன்னாடி சொன்னேன்ல, ஏன்னா அவை தங்களுடைய திரவத்தன்மையை ஃப்ளூயிடிட்டி விட்டு கொடுக்காது. நீயும் அப்படிதான் இருக்கணும். சில சமயம் வாழ்க்கையில வளைஞ்சு கொடுத்துதான் ஆகணும். நான் இப்படிதான் இருப்பேன்னு பிடிவாதமா இருந்தா அழுத்தம் வரும்போது உடைஞ்சு போயிருவ. வளைஞ்சு கொடுக்கறதுனா யாருக்காவது அடிமையா போறது இல்ல. உன் இலக்கு மாறக்கூடாது, ஆனா அந்த இலக்கு அடையிற பாதை மாறலாம். ஒருவேளை இப்போ உனக்கு வேலை கிடைக்கலையா, பரவாயில்ல, வேற ஒரு சின்ன வேலையில சேர்ந்துகிட்டே உன் பெரிய கோல் மேல ஒர்க் பண்ணு. உங்க அடையாளத்தை எதோடு ஒப்பிடுற? நான் ஒரு ஐடி ஊழியன், இல்ல நான் ஒரு கவர்மெண்ட் வேலை தேடுறவன் அப்படின்னு ஒரு லேபிளோட உன்னை சுருக்கிக்காத. நான் ஒரு போராடி, ஒரு வாரியர்னு உன் அடையாளத்தை வை. ஒரு வேலை போனா இன்னொரு வேலை கிடைக்கும். ஆனா உன் தன்னம்பிக்கை போயிருச்சுன்னா அந்த அழுத்தம் உன்னை நசுக்கிடும். உன் கோர் எப்போதும் சிதைக்க முடியாததா இருக்கணும். நீ இவ்வளவு நாளா ஆழ்கடல்ல அந்த இருட்டுல அந்த அழுத்தத்துல பயிற்சி எடுத்தது எதுக்கு தெரியுமா? ஒரு நாள் மேல வர்றதுக்கு தான். கடலுக்கு அடியில இருந்து ஒரு நீர்க்குமிழி மேல வரும்போது கவனிச்சிருக்கீங்களா? மேல வர வர அதோட அளவு பெருசாயிட்டே போகும். ஏன்னா மேல அழுத்தம் குறைவு. நீ உன் வாழ்க்கையில இந்த டீப் சீ கட்டத்தை தாண்டி மேல வரும்போது உலகமே உன்னை பார்த்து ஆச்சரியப்படும். இவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி இவன் எப்படி இவ்வளவு பெருசா வளர்ந்தான்னு எல்லாரும் கேட்பாங்க. அப்போ நீ சொல்ல வேண்டிய பதில் ஒண்ணுதான், இந்த அழுத்தம் என்னை அழிக்கல, என்னை வைரமா மாத்திருச்சு. கஷ்டம் வர்றப்போ கடவுள்கிட்ட பிரஷரை குறைன்னு வேண்டாத, அந்த அழுத்தத்தை தாங்குற அளவுக்கு என் முதுகெலும்ப ஸ்ட்ராங் ஆக்குன்னு வேண்டி பழகு. நண்பா, கடைசியா ஒன்னு சொல்றேன், கடல் எப்போதும் அமைதியா இருக்காது. அலைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா ஆழ்கடல்ல வாடுறவனுக்கு அலைகளை பத்தி கவலை இல்ல. நீயும் ஒரு ஆழ்கடல் நீச்சல் வீரனா மாறிடு. உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னை காலி பண்ண நினைச்சாலும் இந்த டீப் சீ ஸ்ட்ராட்டஜி உன்னை காப்பாத்தும். இப்போ சொல்லுங்க, நீங்க ஒரு நிலக்கரியா இருக்க போறீங்களா, இல்ல அழுத்தத்தை தாங்கி வைரமா மாற போறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாழ்க்கை உன்னை அமுக்கட்டும், நீ வைரமா மின்னு. இது அறிவோன் தமிழ். வாரியர் மைண்ட் செட் எப்போதும் உன்னோடு இருக்கட்டும்.